வரத்து குறைவு மற்றும் முகூர்த்த தினத்தால் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். மதுரை மாட்டுத்தாவணியில் பூக்களுடைய விலை உயர்வு காணப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? மதுரை மாட்டுத்தாவணி மொத்த மலர் சந்தை என்பது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தை. மதுரை, திண்டுக்கல், அது மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு பூக்கள் கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து வெளிநாடுகள் வரை இந்த பூக்கள் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பனிப்பொழிவு மற்றும் பூக்களுடைய வரத்து குறைவின் காரணமாக பூக்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. நேற்று மல்லிகை பூவுடைய விலை 3500 ரூபாய் கிலோவுக்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை பூ இன்று 7000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 மடங்கு இந்த விலை அதிக அளவு உயர்ந்திருக்கிறது. அதே போன்று மற்ற பூக்கள், குறிப்பாக அந்த முல்லைப்பூ 2500 ரூபாயும், பிச்சுப்பூ 2500 ரூபாயும், கனகாம்பரம் 2000 ரூபாய் என பூக்களின் விலை உச்சத்தை தொட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ரோஸ் 300 ரூபாய்க்கு கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த பனிக்காலங்களில் பூக்களுடைய வரத்து என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அதன் காரணமாகத்தான் அதிக அளவில் பூக்கள் வராத காரணத்தால் வருகின்ற சந்தைக்கு வருகின்ற மலருக்கு அதிக அளவில் டிமாண்ட் ஏற்பட்டிருப்பதாக பூக்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிலை இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.